இப்போ நீங்கள் அவங்கள அரெஸ்ட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா பாருங்கள், இவங்களே சைத்திட்டம் செஞ்சுட்டு இவங்களே எல்லாத்தையும் பண்ணிட்டு மக்களையும் இவங்களே கொலை பண்ணிட்டு இவங்களே அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல. இதில் இருக்கக்கூடிய லாஜிக் என்ன, நியாயம் என்னங்கிறத யோசிக்காத ஒரு க்ரௌடுங்க இருக்கு. அதே ஒரு பிரச்சாரமாக முன்னெடுப்பாங்க. அப்போ அவங்க கொஞ்சம் தயங்குறாங்கன்னு பார்க்குறேன். ஆனால் கோர்ட் நேற்று பேசுகிற வரைக்கும் இந்த தயக்கம் புரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா அதற்கு முன்னாடியே அரசு ரொம்ப கவனமாக தான் அதை கையாண்டுருக்கு. நம்ம இமீடியட்டாக விஜய் மேலே ஒரு வழக்கு போட்டு புசியான மேலே வழக்கு போட்டு எல்லாருக்கும் கைது நெருக்கடி கொடுத்து 2 பேரை கைது பண்ணிட்டோம்னா இது அப்படியே நம்ம பக்கம் திரும்பும். ஒரு அரசு என்ன செய்யணும்னா நியாயப்படி கைது பண்ணி உள்ள வைக்கணும். ஆனால் ஒரு திமுக கட்சி என்ன பண்ணும், அவங்களுக்கு ஏற்படக்கூடிய டேமேஜை பார்க்கும்ல. எலெக்ஷன் வேற நெருங்குது, ஆட்சிக்கு வந்து புதுசாக இருந்தால் கூட பரவாயில்ல, எலெக்ஷன் நெருங்குது. இந்த நேரம் வந்து இதை பண்ணோம்னா அது அப்படியே நமக்கு எதிராகவும் திரும்ப வாய்ப்பு இருக்கும்போது அவங்க ஒரு தயக்கத்தை காட்டினாங்க. பட் கோர்ட்டை இப்போ முன்ஜாமீனை மறுத்துரு அப்படிங்கும்போது அவங்க அரசு நோக்கி தான் நகரணும், நியாயமாக பண்ணணும். இதுக்கப்புறமும் பண்ணல. நம்ம நேற்று மதியானம் நடந்தது இப்போ 24 hours நியர்லி ஆயிடுச்சு. அக்டோபர் 5ஆம் தேதி முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில்